நம்ம சமுதாயத்தில் நோன்புக்காக வேண்டி ஒரு நியத், இந்த நியத்து எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளி வாசல்ல இரவு தொழுகை முடிந்த பிறகு அந்த இமாம் வித்ரெல்லாம் முடிந்த பிறகு அந்த இமாம் என்ன சொல்வார்னா, நியத்துன்னு சொல்லி கொடுப்பார் மக்களுக்கு. எப்படி சொல்லி கொடுப்பாரு? நவைத்து சௌமகதின் அன்அதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா அப்படின்னு அரபில சொல்லிட்டு தமிழ்ல வேற சொல்லி கொடுப்பாரு. இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நான் நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அரபிலையும் இதை சொல்லி கொடுத்து தமிழ்லையும் இதை என்ன செய்வார், அஜர்த்து ஒவ்வொரு நாள் இரவுலையும் சொல்லி கொடுப்பாரு. எதுக்குன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. அதை என்ன செய்வாங்க, எல்லாரும் 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிட்டு நியத்து செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்லன்னு என்ன செய்வாங்க, சொல்லு. நம்ம சின்ன பிள்ளைகளாம் சொல்லி கொடுப்பாங்க. நபைத்து சௌமகதின் அன்னதாயின்னு என்ன செய்வாங்க, இத குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஒரு ஹதீஸ்லாவது நபைத்து சௌமகதின் நம்ம படிக்கிறோமே, இந்த வாசகம் இடம் பெற்றிருக்குதா? இல்ல. சஹாபாக்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. இந்த நபைத்து சௌமகதின் என்பது பிற்காலத்தில் நம்மளா உண்டாக்கி கொண்ட ஒரு விஷயம்ங்க. இதுல பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நியத், நோன்புக்கு நியத்து வேண்டும். நோன்புக்கு மாத்திரமில்லை, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் நியத்து அவசியம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுமே நியத்துகளை கொண்டுதான் அளவிடப்படுகிறது, எண்ணங்களை கொண்டுதான் அளவிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நியத்து அவசியம். நியத்துனா என்ன? ஒருத்தன் தொழுகிறான்னு வைங்களேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தொழுதானேயானால் அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. எதுக்கு அவன் தொழுவனு? இதை நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு நினைச்சு தொழுதாதான் அதுக்கு பேர் தொழுகை. அப்ப ஒருத்தன் தொழக்கூடிய ஒருத்தனுக்கு தொழுகிறோம்ங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அது மாதிரி நோன்பு வைக்கிறவருக்கு என்ன இருக்க வேண்டும்? நோன்பு வைக்கிறேங்கிற நியத்து இருக்க வேண்டும். நியத்துனா எண்ணம், மனசுல நினைக்கிறதுக்கு பேர் தான் நியத். நியத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மனசால் நினைக்குதல் அதுக்கு அர்த்தம், வாயால் சொல்லுதல் என்று அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இரவுல நம்ம கேட்கிறோம், 3 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க. ரமலானுக்கு முந்தைய எந்திரிச்சீங்களா? இல்ல. போன மாசம் எந்திரிக்கல, அதுக்கு முந்தின மாசம் எந்திரிக்கல. இப்பதான் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிடுறதுக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க. எதுக்கு சாப்பிடுறீங்க? நல்லா தெரியும், நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறோம். இது நம்ம எந்திரிக்கிறது ரமலான் மாசம் தெரியும், இது கடமையான நோன்பு என்று தெரியும், அதை நோற்பதற்கு தான் எந்திரிக்கிறோம்னு தெரியும், அதுக்காகத்தான் சாப்பிடுறோம்னு தெரியும். இது எல்லாம் மனசுல இருக்குதுல, அதான் நியத்து. நியத்துனா மனசுல இருக்குதுலங்க, அதை எந்திரிக்கும் போது அதுக்கு தானே எந்திரிக்கிறீங்க. அப்ப மனசில் அந்த எண்ணம் இருக்குமையானால் அதுவே நியத்தாக ஆகிவிடுகிறது. அதை போய் வாயினால ஒரு சொல்றது என்பதுங்கிறது நம்ம பின்னாடி உள்ளவர்கள் உருவாக்கி நம்ம மேல திணிச்சு விட்ட தப்பான சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.